வீரப்பனுடைய கடைசி முடிவு வர்றதுக்கு காரணம், மெயின் காரணம் வால்டர் சார் தான். வால்டர் சார் இல்லைன்னா இது எண்டாக வந்திருக்காது. வீரப்பன் என்ற அந்த குரூப்புக்கு காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பலம், வெளியே வந்தாச்சுன்னா அந்த பலம் இருக்காது. நம்ம மக்கள் போகும்போது எனக்கே பயம், அவர் வீரப்பன் சுற்றுறாரா அப்படின்னு எனக்கு பயம், வீரப்பனுக்கு இவங்க சுற்றுவாங்களோங்கிற பயம். இந்த ரெண்டு பயமும் இவங்க போகும்போதே பரபரன்னு போகிறது. பறவைகள்லாம் அடித்து பறக்கும். சிங்கிளாக போனால் பறவை வேறு மாதிரி பறக்கும், கூட்டமாக போனால் பறவை வேறு மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணார். சில கோடு வேர்டு பேசிக்குவோம், கோடு வேர்டு பேசிட்டு அவரையும் ஏற்றிக்குவோம். ஏற்றிக்கிட்டு நேராக போனோம். அதில் கடைசியாக ஒரு வீடு இருக்கும், சோளக்கருது இருக்கும். அந்த இதிலேருந்து எந்திரிச்சு அந்த அப்போ வண்டியை நிறுத்திட்டு இறங்கினோன்னா சந்திரகடாவும் சேதுமணியும் வந்தாங்க. அதுக்கப்புறம் வீரப்பன் வந்தார். சேத்துக்குழி கோயம் தான் இப்படி உட்காந்துருக்கேன். வண்டி இப்படி நிற்கிது, ஃபேஸ் பண்ணி இந்த இதில் நிற்கிது. பின் சீட்டில் இப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. வீரப்பன், சந்திரகவுடா, சேதுமணி. சேத்துக்குழி கோவிந்த மட்டும் இந்த மாதிரி லாங் சீட்டில் டாக்டர் இது இருக்கும்ல, அதில் இப்படி உட்காந்துருக்கேன். ஃபயரிங் இங்கேருந்து வரும்போது இப்படியே வாங்கிட்டான். டார்கெட்டு பெருசுன்னா இதுன்னு வீரப்பனுக்கு ஒரு குண்டு தான். ஏற்கனவே அவர் போலீஸ்காரரே கொண்டிருக்காரு வந்து. ஸோ நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க, அவரோட ஏரியா வந்து அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து ஏதோ பண்ணிடலாம். எனக்கு அப்போ ஒன்றும் தோணலை, சக்ஸஸ் பண்ணணும், அவ்வளோதான். என்கவுண்டர் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? அதே ஸ்பாட்டு தான். நான் எங்கேயும் போகல, நான் ஸ்பாட்டு தானே, வண்டியில் தான். என்கவுண்டர்லாம் பண்ணுறதுக்கு உடல் பலத்தை விட மனபலம் இருந்தால், அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதுமானது. பதட்டத்தில் ஸ்டென் கிரேனை போட்டாருன்னு அவருக்கு தெரியுமா நான் பதட்டத்தில் போட்டேன்னு? அதாவது வேலை பார்க்குறத குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை சொல்லக்கூடாது. எனக்கு பதட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா எனக்கு? இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அந்த அதிகாரி. உங்களோட ஆப்ரேஷன்லேயே இன்னொன்று முக்கியமானது இன்னொன்று வந்து அந்த வீரப்பன். அப்போ என்ன நடந்துன்னு சொல்ல முடியுமா சார்? எந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க? இல்லை, ஆளுக்கு ஒவ்வொரு பார்ட் தான். இல்லை, எல்லாருமே எல்லா பார்ட்டும் யாரும் பண்ணது கிடையாது. எக்ஸிகியூஷன் பார்ட் மட்டும்தான் நான். அவனை போகணும், கூப்பிட்டு வரணும், பேசி கூட்டிகிட்டு வெளியே வரணும், அவ்வளோதான் என்னுடைய பார்ட். மற்ற பார்ட்லாம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பிளானிங் வந்து யார் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு யார் பண்ணது, விஜயகுமார் சார் தலைமையில் தான் பண்ணாங்க. இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு யாருக்கு கொடுத்துருந்தாங்க, அவங்கவுங்க ஆப்ரேஷன் டீம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இல்லை. என்னுடைய இது வந்து ஒரே ஒரு டார்கெட் வந்து உள்ளுக்கு போகணும், அவர்கிட்ட பேசணும், இப்போ எல்டிடி மாதிரி பேசி அவரை வெளியே கூப்பிட்டு வந்துடணும், இவ்வளோ தான். இதை நான் சக்ஸஸாக பண்ணேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறோம். 18ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதினு 2 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு சிலோனுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு கண்ணா எதுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வெளியே கூப்பிட்டு போகிறோம். அப்போ கூப்பிட்டு போகும்போது அவங்க ஆனால் 4 பேரும் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. A1 A2 வருவாங்க, எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் 4 பேரும் வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் இலங்கைக்காரர் மாதிரி உள்ளே போகும்போது நீங்கள் பேச வந்து தூத்துக்குடிக்காரர் தான். எல்டிடிக்கு வேண்டிய ஆள், அவ்வளோதான். எல்டிடிக்கு திருச்சி ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிற மாதிரி. இப்போ இலங்கைக்காரன்னு உங்களை சொல்லி அனுப்பலை. இலங்கை பர்த் பிளேஸ் இலங்கைன்னு இல்லை, தூத்துக்குடி தான். நேம் வந்து துரை அலியாஸ் கர்ணா, அவ்வளோ. அந்த வெள்ளையை மட்டும் எடுத்துகிட்டு துரை அலியாஸ் கர்ணா. நீங்கள் மட்டும் தான் போனீங்களா இல்லை கூட யாரும்? டிரைவர் சரவணா வந்தாப்புல, டிரைவர் வண்டி ஓட்டுறதுக்கு சரவணா இருந்தாப்புல. நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன். நான் போய் கூட்டி பேசி கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் எவ்வளோ உள்ளே இருந்தீங்க சார்? நீங்கள் போனது விடுதலை சொன்னால் நான் நம்பிட்டாரா? இல்லை, அதெல்லாம் என்னை கொண்டு போய் இன் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், என்னுடைய பார்ட்டு அவர்கிட்ட போகணும், பேசணும். அந்த அன்னைக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் வேற முடிஞ்சு போச்சு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னுடைய பார்ட் ஒன்லி ஒன் பார்ட் தான். நேராக போகணும், அவர்கிட்ட பேசணும், அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்படி வருவார், உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வருவார் அப்படிங்கிற, அவ்வளோதான். என்ன நடந்தது சார்? நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்க உள்ள? 18ஆம் தேதி போனோம். வண்டியெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் தருமபுரி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து தான் போகிறேன். அந்த வண்டியில் நானும் சரவணனும் எடுத்துகிட்டு போகிறோம். பாப்பாரப்பட்டி ஜங்ஷன், பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் டீ கடையில் ஒருத்தர் நின்றுந்தார். நான் பார்த்தோன்னா வருவார். நாங்கள் 2 பேரும் சில கோடு வேர்டு பேசிக்குவோம். கோடு வேர்டு பேசிட்டு அவரையும் ஏற்றிக்குவோம். ஏற்றிக்கிட்டு நேராக போனோம். நேராக ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், அதுதான். பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே போனோன்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும், அதில் கடைசியாக ஒரு வீடு இருக்கும், சோளக்கருது இருக்கும். அந்த இதிலேருந்து எந்திரிச்சு
அந்த வண்டியை நிறுத்திட்டு இறங்கணுன்னா சந்திரகடாவும் சேதுமணியும் வந்தாங்க. வந்து கதவை திறந்துட்டு அண்ணன் தான் பேசுவாங்க. என்னண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இருக்கு இது மாதிரி இதாகிட்டு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வீரப்பன் வந்தார். அந்த காட்டுக்கு சோளக்கதிலேருந்து பின்னால் கதவை திறந்து வண்டியெல்லாம் செக் பண்ணாங்க. வண்டியெல்லாம் சந்திரகடாவும் சேதுமணியும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இவரை ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் ஏறி வந்தோம். சாப்பாடெல்லாம் கொண்டு போனது உண்மைதான், அதெல்லாம் சாப்பிடலை. சாப்பாடெல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நைட்டு 10:30 மணிக்கு என்ன தேவை? நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கூட்டு வந்து அந்த இடத்துல பாப்பாரப்பட்டியிலேருந்து ஒரு 10 ஐ திங்க் 10-10:15 கடைசி பஸ்ஸு வரல. பாப்பாரப்பட்டிக்கு வர வேண்டிய கடைசி பஸ்ஸு வரல. வர்றதுக்கு முன்னால் ஸோ அப்போ என்ன நடந்துன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் நிறைய கதைகள் வருது வந்து அவர் வீரப்பனை ஏற்கனவே உள்ளேயே வந்து விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க, இது வந்து ஒரு ட்ராமா அவர் செட்டப் பண்ணது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் எதுக்கு யாருக்கு இப்போ எதை கொண்டு போனாலும் அவர் தனியாக யார்கிட்ட கொடுக்காம சாப்பிடுவார்? ஃபஸ்ட்டு கொண்டு போகிறவங்க தான் சாப்பிடணும். இதெல்லாம் கற்பனைகளுக்கான கதைகள். கற்பனைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல. நான் தான் கம்ப்ளைண்ட்டே அங்கே, அதில் கம்ப்ளைண்ட்டே நான் தான். அதனால் அதெல்லாம் கிடையாது. கூட்டு வந்து சாப்பிடவே இல்லை. நைட்டு நாங்கள் ஏற்றின பிறகு அவர் சாப்பிடவே இல்லை. எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே உள்ளேருந்து வண்டி எடுத்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கும். 9:40 9:30 அப்ராக்சிமேட்டாக. எனக்கு எக்ஸாக்டாக ரெண்டு வாட்ச் கிடையாது, செல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் கடைசி பஸ் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10:15 முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். 10:15 10:30 முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு சார்? உள்ளே போகும்போது ஏற்கனவே அவர் போலீஸ்காரரே கொண்டிருக்காரு வந்து. ஸோ நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க, அவரோட ஏரியா வந்து அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து ஏதோ பண்ணிடலாம். ஸோ அப்போ எப்படி ஒரு மனநிலை இருந்தது நீங்கள் போகும்போது வந்து? நான் அப்போ திங்க் பண்ணல. அப்போ நான் யங்ஸ்டர், ஏன்னா எனக்கு வயசு 38 வயசு. எனக்கு அப்போ ஒன்றும் தோணலை. சக்ஸஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் என்ன நம்ம செய்வோம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு வில் பவரில் தான் போச்சு. பட் மற்ற எந்த எண்ணமும் வரல. அதனால தான் சாரே என்னை செலக்ட் பண்ணது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் சார். இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை எஸ்ஐஸ் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, என்னை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்காகத்தான் இருந்திருக்கும். எந்த சூழ்நிலையும் எனக்கு அந்த முகம்லாம் மாறாது. உங்களுக்கு என்ன ஆர்டர் இருந்தது சார்? நீங்கள் அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அந்த நீங்கள் ஒரு வண்டியை ஒன்று நிறுத்திட்டு நீங்கள் இறங்கிட்டீங்க, அப்புறம் என்கவுண்டர் பண்ணதா இப்போ நாங்கள் ஹுசைன் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அவரும் சொல்லியிருக்காரு வந்து. ஆமாம், உங்கள் சைடில் என்ன நடந்தது? நீங்கள் பண்ண நான் கிடையாது. அந்த நான் கூட்டு வந்து இறக்கியாச்சுன்னு இறக்கி விட்ட உடனே அவங்க சரண்டர் ஆக சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வண்டியை நிறுத்தின உடனே நாங்கள் 2 பேரும் இறங்கி போயிட்டோம். சரவணன் அங்கே இறங்கி போயிட்டார், நான் அந்த சைடில் வந்துட்டேன். அவங்க இது பண்ண சரண்டர் ஆக சொல்லும்போது சரண்டரால் துப்பாக்கியால் சுட்டதில் திருப்பி சுட்டதில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளோதானே ஹுசைன் சார் சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ என்ன கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களுடைய பார்ட்டை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லா பார்ட்டையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. எல்லா பார்ட்டும் யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பாட்டு. விஜயகுமார் சாருக்கு தெரியும், செந்தாமரைக்கண்ணன் சாருக்கு தெரியும். அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும் முழு பார்ட்டும். மற்றதெல்லாம் அவங்கவுங்க பார்ட்டை மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து திடீர்னு வண்டியை நிறுத்துறீங்க, இறங்கிட்டு ஓடுறீங்க அப்படிப்போ அவருக்கு உள்ள எதுவும் சந்தேகம் வரலையா? என்ன? இல்லை. முதல்ல நாங்கள் பாப்பாரப்பட்டியிலேருந்து வந்தோன்னே போலீஸ் ஸ்டேஷன் தாண்டினோன்னே லெஃப்ட்டில் திரும்ப இந்த வண்டி லெஃப்ட்டில் திரும்பும்போது ஒரு பஸ்ஸு நிற்கிது. அந்த பஸ்ஸு நிற்கும் போது பின்னால் வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக நிற்கிது. பஸ் ஏற்கனவே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் நிறுத்தலை. அதாவது விதி வலியதுன்னு சொன்னோம் தெரியுமா? அதுதான் அன்னைக்கு போனதெல்லாம் அவருக்கு அகேன்ஸ்டாக மாறிச்சு, எங்களுக்கு ஃபேவராக மாறிச்சு, அவ்வளோதான். பஸ்ஸு நிற்கிது, இவங்க எல்லாம் எட்டி பார்க்குறாங்க, நேச்சுரலாகவே பஸ்ஸு நிற்கிது. அப்போ அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டோம். அவங்க அதை பெரிய விஷயம் எடுக்கலை. திருப்பி அந்த ஸ்கூலுக்கிட்ட வரும்போது பம்பர் லாரி நிற்கிது. லாரி நிற்க இது ஸ்லோ டவுன் ஆகுது. இவர் இறங்குறாரு, இறங்கி கேட்குறாரு. மெயின் டைம் நான் திறந்து வச்சுருக்கேன். அப்போ இங்கே ஸ்டென் கிரைண்டரை போட்டுட்டு நான் இறங்குறேன். அந்த ஸ்டென் கிரைண்டர் வெடிச்ச உடனே அந்த இது பண்ணுறாங்க, வார்ன் பண்ணுறாங்க. அப்போ தான் கேங் இன்சைட் த வெஹிக்கிள்னு தெரியும். அப்போ தான் வார்னிங் கொடுக்குறாங்க. வார்னிங் கொடுக்கும்போது இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? என்கவுண்டர் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? அதே ஸ்பாட்டு தான். நான் எங்கேயும் போகல, நான் ஸ்பாட்டு தானே. வண்டியில் தான் முன்னால் தானே இறங்கி நிற்கிறேன். முன்னால் இறங்கி சைடில் நிற்கிறேன். என்கவுண்டர் நடந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? என்கவுண்டர் நடந்த பிறகு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணாங்க. ஹுசைன் சார் போய் பார்த்தாரு. ஹுசைன் சார் பார்த்துட்டு தான் இது பண்ணார். அவர் கொஞ்சம் முதல்ல கன்ஃபியூஸ் ஆனார். சேத்துக்குழி கோவிந்தன் இல்லைன்ற மாதிரி. திருப்பி சொன்னோம், சேத்துக்குழி கோவிந்தன் தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டோம்.
ஸோ அதில் வந்து அந்த ஆப்ரேஷனில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து அவார்டுகள் கொடுத்தாங்க, வீடுகள்லாம் கொடுத்தாங்க. வந்து உங்களுக்கான கௌரவங்கள் கிடைச்சதா? உங்களுக்கு என்ன என்ன இருந்தது? அதெல்லாம் சும்மா கௌரவம்லாம் அப்படிலாம் நாங்கள் 2 பேர் 3 பேர், குமரேசன் ஒருத்தர் வந்தார், சரவணன் ஒருத்தர் வந்தார். குமரேசன் இன்னும் ஏட்டாவே இருக்கார், சரவணன் இன்னும் எஸ்ஐயாவே இருக்கார். நான் 10 வருஷம் ஏடிஎஸ்பியாகவே இருந்தேன். 9 வருஷம் கிட்ட டிஎஸ்பியாக இருந்தேன். 2004 டிஎஸ்பி ஆனேன். இது வேறு ஏடிஎஸ்பியாக ஒரே ப்ரொமோஷன் தான் ஆனேன். என்ன கொடுத்தாங்க? சும்மா வேலையை வாங்கினாங்க, அவ்வளோதான். நாங்களும் நம்ம வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம், வேலையை பார்த்தோம். அதில் திருப்தியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு அம்பத்தூரில் ஒரு வீடு இடம் கொடுத்தாங்க. நாங்கள்லாம் எஸ்ஐ கான்ஸ்டபிள்னா உள்ளுக்கு போனது நாங்கள், ஆப்ரேட் பண்ணது இவங்க 2 பேர். மொத்தம் இது மற்றவங்க நான் இப்போ குறை சொல்லலைன்னு சொல்லல, போலீஸுக்கு கொடுக்க வேண்டியதான். மற்ற எல்லா இன்ஸ்பெக்டர் ரேங்க் வைஸாக கொடுத்தாங்க. இன்ஸ்பெக்டர்ஸ்க்கெலாம் 2 கிரவுண்டு. அவங்க அங்கே இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி 2 ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு. எங்களுக்கு கூட ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, எங்கள் 3 பேருக்கும். ஆனால் ப்ரொமோஷனை அப்படியே வச்சுட்டாங்க. இதில் என்ன பிரயோஜனம்? இப்போ நார்மலாக ஒரு பையனை அவுட்ஸ்டாண்டிங்கில் படிக்கிறான்னு சொல்லி 6th படிக்கிற பையனை 8th போடுறாங்க. 8th போட்ட பிறகு நீ 8th இரு, 6th படிக்கிறவன் 6th முடிச்சு 7th முடிச்சு வந்த பிறகு தான் நீ போனோம்னா அவனை இன்டைரக்டாக ஃபெயில் ஆகுறது தானே அர்த்தம். எங்களை அதே மாதிரி தான் ஆக்குனாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துக்க வேண்டியது அது. அவ்வளோதான். எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை ஸ்பெசிஃபிக்காக யாருமே இன்னார் ஒர்க் பண்ணாங்க, இன்னும் வேலை பார்த்துருக்காங்க, மெரிட்டுக்கு மரியாதை இல்லை அந்த இடத்துல. எல்லாரும் ஈக்குவல். உள்ளுக்கு போனவங்களும் ஈக்குவல் தான், வெளியே மெஸ்ஸில் இருந்தவங்களும் ஈக்குவல் தான், வராதவங்களும் ஈக்குவல். வால்டர் தேவாரத்தை நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம். அப்போ ஒரு சொன்னார், எனக்கு ஒரு வீட்டு மனை கொடுத்துருந்தாங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் போய் பார்த்தேன், அது வந்து ஒரு சுடுகாடு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு கொடுத்த வீட்டு மனையாவது ஒரு நல்ல இதாக? அம்பத்தூரில் குப்பைமேட்டில் கொடுத்துருந்தாங்க. பழைய குப்பைமேடு, இப்போ சுத்தம் பண்ணியிருக்காங்க. பழைய குப்பைமேடு. அது வந்து வீரப்பன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ கொரோனா நேரம் தான் வீரப்பன் இருந்திருப்பீங்க, அவர் பெரிய புத்திசாலி அப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்க. வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படியே ஒன்றும் ரொம்ப நார்மலான ஆள், அவ்வளோதான். எல்லாருமே ஒரு கற்பனை தான். அதாவது நம்ம ஒரு என்ன இப்போ பாரதியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம பார்த்ததே இல்லை. சிவாஜி கணேசனை வச்சு தானே ஒரு நடிகர்கள், சிவாஜி கணேசனை வச்சு தானே இதே மாதிரி ஒரு கற்பனை தான். அவர் அப்படி பண்ண, அதாவது அவருக்கு காடு ஒரு எல்லா இடமும் தெரியும், எந்தெந்த இடத்துல எப்படி போகலாம்னு தெரியும், அதனால அவர் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி அவர் யானை சிருஷ்டி வாங்கினவர், இறைவனுடைய குழந்தைலாம் சொல்ல முடியாது. நம்ம மக்கள் போகும்போது எனக்கே பயம், அவர் வீரப்பன் சுற்றுறாரா அப்படின்னு எனக்கு பயம், வீரப்பனுக்கு இவங்க சுற்றுவாங்களோங்கிற பயம். இந்த 2 பயமும் இவங்க போகும்போதே பரபரன்னு போகிறது. பறவைகள்லாம் அடித்து பறக்கும். சிங்கிளாக போனால் பறவை வேறு மாதிரி பறக்கும், கூட்டமாக போனால் பறவை வேறு மாதிரி. இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணார். எல்லாமே எப்போதுமே சரியாக இருக்காதுல்ல, சரியாக இருக்கு. அதான் சொன்னேன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விதி வலியது. அவருக்கு எல்லாமே சரியா. ஏன் அவ்வளவு தூரம் இது பண்ணவன் சேத்துக்குழி கோவிந்தா 4ஆவதாக தான் வந்து ஏறினா? யாராவது சொல்ல முடியுமா? இன்டர்வியூ கொடுக்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்களே, சேத்துக்குழி எத்தனாவதாக வந்து வண்டிக்குள்ளே ஏறினான்னு சொல்ல முடியுமா? நிறையா இன்டர்வியூ பார்த்தேன், அதில் சில இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு அதிகாரி சொல்லியிருப்பார், பதட்டத்தில் ஸ்டென் கிரேனேட் போட்டாருன்னு. அவருக்கு தெரியுமா நான் பதட்டத்தில் போட்டேன்னு? அதாவது வேலை பார்க்குறத குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை சொல்லக்கூடாது. எனக்கு பதட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எனக்கு இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அந்த அதிகாரி கிடையாது. இருந்தாலும் அவங்கவுங்க சொல்கிறாங்க, அது அவங்களுடைய இது. என்னுடைய இதுன்னு அவன் தான் 4ஆவதாக வந்து ஏறினா, ஒன்றுமே சொல்லலையே, அவன் அழகாக ஓடி அந்த ஏறினத்தான் செஞ்சான். நான் ஒரு வாட்டி தான் பாப்பாரப்பட்டி போயிருக்கேன். நான் டோப்போகிராஃப் அப்படியே சொல்லுவேன், ஏன்னா எனக்கு மெமரியில் இருக்குது. நான் அங்கே ஸ்பாட்லேயே ஒவ்வொரு இன்ச்சி பை இன்ச்சி மூவ் பண்ணேன். அதனால் எல்லாத்தையும் எல்லாருமே சொல்ல முடியாது. என்னுடைய பாட்டை மட்டும் தானே என்னால் சொல்ல முடியும். அடுத்தவங்க பாட்டை போய் நான் சொல்ல முடியுமா? அது அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க. இப்போ செந்தாமரைக்கண்ணன் சார் இன்டெலிஜென்ஸ் பண்ணார்னா என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் அதை சொல்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் நான் செய்கிறதுல வந்து அப்படி பதட்டமாயிட்டாரு, அதில் இன்டர்வியூ கொடுக்குறது இன்டர்வியூவாக கொடுக்கக்கூடாதுல்ல. அதில் இன்னொன்று என்ன இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, வீரப்பன் ஆப்ரேஷன் இவ்வளோ காலம் நீடித்ததுக்கு அதிகாரிகளுக்கு இடையில இருந்த ஒரு ஈகோவும் முக்கியமான காரணம். யார் அந்த ஆப்ரேஷன் முடிக்கிறது, நான் பண்ணுறதா நீ பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ இருந்தது. நீங்கள் பார்த்த வரைக்கும் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்படி ஈகோ முடிக்கிறதுல ஈகோ ப்ராப்ளம் இருந்த மாதிரி தெரியல. என்னென்னா, வீரப்பனுடைய கடைசி முடிவு வர்றதுக்கு காரணம், மெயின் காரணம் வால்டர் சார் தான். வால்டர் சார் இல்லைன்னா இது எண்டாக்கே வந்திருக்காது. 400 பேர் எவ்வளோ பேர் இருந்ததில் 4 பேர் ஆக்குனது யார்? வால்டர் சார் தான் ஆக்குனார், வேறு யாரும் ஆக்கலையே. 4 பேரை முடிக்கிறதுக்கு, மெயின் 4 பேரை முடிக்கிறதுக்கு பெருசாச்சு ஒழிய, ஆனால் அதை நெருக்கி கொண்டு வந்தவங்க வால்டர் சார்.
இந்த ஆபரேஷன்ல நீங்க வந்து கடைசி டைம்ல மட்டும் தான் இருக்கீங்களா இல்ல முன்னாடி இருந்தே இருக்கீங்களா? இல்லை, நான் ஒரு 4 மாதம் தான், ஒன்லி 4 months. என்னுடைய ஆப்ரேஷன் 4 months. நான் இங்கே தான் இருந்தேன், மெரினால இருந்தேன், ஸ்பெஷல் பார்ட்டில் இருந்தேன். சண்முகராஜேஸ்வரன் சார்கிட்ட இருந்தேன். சார் தான் அனுப்பிச்சு விட்டது. திருப்பி நான் ஓடியா போனேன். நடராஜன் சார் கமிஷனர். ஒரு நடராஜன் கூட இந்த ஆபரேஷன்ல முதல்ல நடராஜன் சார் இருந்தாங்க. நம்ம விஜயகுமார் சார் இருக்கும்போது தான் வீரமணி ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதனால என்ன கேட்டு வீரப்பன் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்து வந்தார் அப்படின்னு சொன்னீங்க, வண்டி வந்து ஏறினார் அப்படின்னு. ஆமா, பாப்பார்பட்டி அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல. ஸோ அது வரைக்கும் நடந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரம் வந்து அது வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? சரவணம் ஓட்டு வந்தார் 8-9 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு மனநிலை சக்சஸா முடிக்கணும், அவ்வளவுதான். வெளியே கொண்டு வந்தாச்சு. முதலைக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பலம். வீரப்பன் என்ற அந்த குரூப்புக்கு காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பலம். வெளியே வந்தாச்சுன்னா அந்த பலம் இருக்காது. அதனால எனக்கு எந்த பயமும் கிடையாது அந்த நேரத்துலலாம், எந்த திக்கும். ஸோ இந்த 8 கிலோமீட்டர் டிராவலில் என்ன நடந்துச்சு? உள்ளே தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்களா? ஆம்புலன்ஸ் மாதிரி முன்னால் அடைச்சிருக்கும், நமக்கு காது கேட்காது. உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. உள்ளுக்கு அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு, கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எனக்கு கொடுத்தது பார்ட் வந்து திருச்சி வரைக்கும் நான் கூப்பிட்டு வரணும். அதுல இருந்து வேற டீமு ராமேஸ்வரம் கொண்டு போய் கள்ளத்தோணியில் ஏற்றுற மாதிரி ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் அந்த கடைசியில் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க தமிழ் விடுதலை இப்படி ஆட்கள் இல்லை, சேதுமணி மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு இந்த டவுட் வரலையா, இது புலிகள்கிட்ட இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை? சேதுமணியை ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. எல்லாரும் போன பிறகு அவங்க ஒருத்தனும் இவர் கூட இவரை பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டான். அதனால சேதுமணி இல்லை. ஸோ அவங்க நம்பிட்டாங்க இந்த புலிகள் வந்து கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பாப்பாரப்பட்டியில் நம்ம அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் அந்த ஓடு போட்ட வீட்டுக்கு பக்கத்தில் சேத்துக்குழுக்கு வந்து ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. சர்வேலன்ஸ், அவங்க டீம் சர்வேலன்ஸ் முடிச்சுட்டு என்கிட்ட ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விடும்போது சொல்கிறாங்க, அண்ணன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே போகிறாங்க, பார்த்து கூப்பிட்டு போங்கன்னு என்கிட்ட சொல்லி தான் அனுப்புகிறாங்க. நான் தானே கூப்பிட்டு வரேன். அவர் தானே ஏறுறாரு. சந்திரகோடா சேதுமணி ஏறின பிறகு வீரப்பன் 3ஆவது ஏறுறாரு, சேத்துக்குழிக்கு வந்து 4ஆக ஏறுறாரு. இல்லைன்னு சொல்லுங்க பாப்பாரப்பட்டியில். சேத்துக்குழிக்கு வந்து இப்படி உட்காந்துருக்கேன், வண்டி இப்படி நிற்கிது, ஃபேஸ் பண்ணி இந்த இதில் நிற்கிது. பின் சீட்டில் இப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. வீரப்பன், சந்திரகோடா, சேதுமணி. சேத்துக்குழிக்கு வந்து மட்டும் இந்த மாதிரி லாங் சீட்டில் டாக்டர் இது இருக்கும்ல, அதில் இப்படி உட்காந்துருக்கேன். ஃபயரிங் இங்கேருந்து வரும்போது இப்படியே வாங்கிட்டான். டார்கெட் பெருசுன்னா இதுன்னு. வீரப்பனுக்கு ஒரு குண்டு தான், 1 குண்டு 2 குண்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பட்டோன்னே இறந்துட்டாரு. அடுத்து தலை சாஞ்சிச்சு, எந்த குண்டும் படலை. எல்லாருமே அவங்க 3 பேருக்கு இது. ஏன்னா அவங்க சிங்கிள் சீட்டில் உட்காந்துருக்கு. இவர் வந்து லாங் சீட்டில் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துனா இங்கேருந்து ஃபயரிங். அவங்க இப்படி உட்காந்துருக்கனால இந்த தலை தான், செஸ்ட்டு தெரியல. ஒரு சிவலப்பேரி பாண்டி உங்களோட உறவினர் தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்னுடைய ஒய்ஃபு சிவலப்பேரி. சரி. அவங்க அப்பா எல்லாருமே அங்கே சிவலப்பேரி தான். ஸோ அவங்க உறவினர் கிடையாது. ஒரே இதில் சமுதாயத்தில் இருக்கும்போது உறவினராக தான் இருக்கும். அந்த உறவினர் இல்லைன்னு சொல்ல முடியாது. உறவினர் மற்றபடி உங்களுக்கு அவரை பற்றி ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாலே எனக்கு வல்லநாடு தான், அவங்களுக்கு தான் சிவலப்பேரி. அதனால உறவினர்கள் தான், ஆனால் ரொம்ப அட்டாச் கிடையாது. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், உங்களோட பேக்ரவுண்டு, உங்கள் ஊர், அப்பா அம்மா. இல்லை, முதல்ல ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. ஃபாதர் ஏர்ஃபோர்ஸில் 10 years என்னமோ சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஆர்பிஎஃப்ல எஸ்ஐயாக இருந்தாங்க. ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கமாண்டண்ட் ஆகி ரிட்டையர்ட் ஆனாங்க. மெட்ராஸ்லாம் இருந்தாங்க, ராயபுரம் இதிலலாம் இருந்தாங்க. என் மதர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஒன்றும் அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கல. என் கூட பிறந்தவங்க 2 பேர், தம்பி ஒரு ஆள், தங்கச்சி ஒரு ஆள். தம்பி அட்வொகேட்டாக இருக்கான், தூத்துக்குடியில் இருக்கான். தங்கச்சி அங்கே தான் இருக்குது, ஊரில் இருக்கிறாங்க. அவங்க சிடபிள்யூசியில் அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நான் வந்து 5th standard வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நம்ம வல்லநாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் சென்ட் பீட்டர்ஸ், நம்ம ராயபுரம் சென்ட் பீட்டர்ஸில் படித்தேன். அதுக்கப்புறம் தான் காலேஜ் கேரியர் ஃபுல்லாக சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி. அதுக்கப்புறம் ஈவிஆர் காலேஜில் ஒய்ஃப் வந்து ஈவிஆர் காலேஜில் லெக்சராக இருந்துச்சு. அது வேண்டான்ட்டு திருப்பி வந்துச்சு. அதுதான் எனக்கு 2 பிள்ளைகள். உங்களுக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, அதுவும் என்கவுண்டர் பண்ணுறது, ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு நம்ம ஒரு பெருசாக கற்பனைகள் இருக்கும் வந்து. ஸோ நீங்கள் அப்படி இல்லை வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? உடல் பலத்தை விட மனபலம் அதிகமாக வேணும். என்கவுண்டர்லாம் பண்ணுறதுக்கு உடல் பலத்தை விட மனபலம் இருந்தால் போதும். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதுமானது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, இவன் அன்ஃபிட் ஃபார் லிவிங்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எந்த தாட்டுமே இல்லை, செகண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை. அவர் அப்படி தானே, எந்த சட்டத்திலையும் அவன் வெட்டினா தான் சுடணும்னு இருக்குதா? இல்லை.
பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த பாங்சாம் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதை பொட்டி திரும்ப இப்போ ரவுடிகள் பற்றின ஒரு பேச்சு உருவாயிருக்கு சார். இதுக்கு 2 என்கவுண்டர் நடந்திருக்கு வந்து திருச்சியில் துறை, இப்போ இங்கே திருவேங்கடம் நடந்திருக்கு வந்து. மெட்ராஸ் கமிஷனராக அருணா போட்டிருக்காங்க வந்து. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் வந்து அவர் ஏடிஜி சாரை பற்றி நான் வந்து இப்போ சொல்கிறதுக்கு வந்து அது சரியாக வராது. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். நீங்கள் அவர்கிட்ட தான் பணியாற்றிருக்கீங்களா அந்த மாதிரி? சார்ட்டை பார்த்துருக்கு. இப்போ சார்ட்டை டேரெக்டாக வேலை பார்க்கல, காஞ்சிபுரத்துக்கு போஸ்டிங்க சார் தான் போட்டாங்கன்னு. நிறைய காவல்துறை அதிகாரிகளை பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து அவரோட ஸ்டைல் எந்த வகையில் வித்தியாசமாக இருக்கும்? ஏன் அவர் முக்கியம்னு சொன்னீங்க? இல்லை, எல்லா அதிகாரிகளுமே ஒன்று தான். இந்த ஒவ்வொரு அவங்களுடைய அப்ரோச்சு வித்தியாசமாக இருக்கும். அந்த டைம் பீங் அவங்க எடுக்கிற டிசிஷன் வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அதிகாரியும். சில அதிகாரி வந்து அது இதுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிம்பாங்க. சில அதிகாரிகள் வந்து சட்டத்தை விட நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் கொஞ்சம் போல்ட்டாக நடவடிக்கை எடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு வித்தியாசம்தான். ஒருத்தர் வந்து சட்டத்தை மீறதா கிடையாது, அவங்க எல்லா சட்டத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க. இவங்க அதாவது இப்போ நம்ம சுதந்திர போராட்டங்கள் நடந்த மாதிரி தான். இவர் சுபாஷ் சந்திர போஸ் சார் பீரியடு அது தனி, காந்தி பீரியடு தனி. இது மாதிரி தான். சில அதிகாரிகள் காந்தி மாதிரி இருப்பாங்க, சில அதிகாரிகள் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருப்பாங்க. இவர் ஒரு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான ஒரு அதிகாரி. அதை நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ரவுடிஸ் தானே, ரவுடிஸை எடுக்கல. பப்ளிக் வந்து நல்ல நிம்மதியாக வாழணும்னா ரவுடிஸை களை எடுத்து தான் ஆகணும். பழைய ஐபிசிலாம் அதானே சொல்லியிருக்கு. ஒன்றா பாதிக்கப்பட்டால் எடு, இல்லைன்னா எதுக்கு? முதல்ல ஜெயிலை திருத்தணும். ஜெயிலில் வந்து இவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுக்கூடாது. அதாவது ஒருத்தர் இறந்து போயிடுறா, அவனை கொலையும் பண்ணிடுறாங்க, கேஸும் அக்கிட்டல் ஆயிடுது. அப்போ கொலை பண்ண செத்தவன் எப்படி தானே அறுத்துக்கிட்டானா கழுத்தை வச்சு? இல்லைல்ல, செத்ததுக்கு என்ன ரெமெடி? ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது. இவ்வளோ போலீஸ் போஸ்ட் இருந்து ஏன் ரவுடிகளை ஒழிக்க முடியல? காரணம் தான் விட மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு சொல்லுங்க, விடியறதுக்குள்ள ரவுடிஸ் எல்லாத்தையும் அவங்க ஒழிச்சிருவாங்க. முடியும்? விடியறதுக்குள்ள எல்லா ரவுடிஸையும் ஒழிச்சிடலாமா? கொஞ்சம் கண்ணை மூடிட்டு காதை பொத்திட்டு உட்காந்துருக்க சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்கல்ல. உடனே சுயமோட்டோவாக எடுத்துருவாங்க. ரவுடிஸுக்கும் ஜாதி வந்துடும். இப்போ அது பார்த்துலாம் செய்ய வேண்டியது இருக்கு. போலீஸுங்கிற ஜாதிக்கு பண்ணுறது இல்லை. போலீஸ்லேயும் அந்த சாவர அக்யூஸ் எந்த ஜாதி அதை பார்த்து சொல்லு. போய் இப்படி கதை வந்துட்டு பேர திருப்பி என்ன எப்படி இருக்கும்? எவ்வளோ போலீஸ் போட்டு என்ன பண்ண முடியும்? போலீஸே எவ்வளோ போலீஸும் கிடையாது. போலீஸ் மேலே குறை சொல்கிறது தவறு. அவுத்து விட்டு பாருங்க, ஒரு நாள் எந்த ரவுடிஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. எல்லாரும் சைலண்டாக இருக்கணும், வாயை தரக்கூடாது. ரவுடிஸ் செத்தானா, அவங்க மேலே கொலை கேஸ் இருக்குது, இந்த கொலை கேஸ் இருக்குது, அந்த கொலை கேஸ் இருக்குது, அவன் செத்துட்டான், யாரும் பேசக்கூடாது. சொல்லுங்க, யாராவது பேசாமல் இருப்பாங்களான்னு. திருப்பி நீங்கள் துப்பாக்கியும் எடுக்கக்கூடாது, அடிக்கவும் கூடாது. அவனை கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போய் மாப்பிள்ளை மாதிரி அவனை ரிமாண்ட் பண்ணணும். அவன் எப்படி அடங்குவான்? போலீஸே தான் தொடாதாங்கிறான், கையை வைக்காதாங்கிறான். யார் கேட்குறது? எந்த பப்ளிக் கேட்குறாங்க? ஏப்பா எனக்காகத்தானே நான் போயிட்டேன். எந்த மனித உரிமையிலையாவது ஏப்பா அந்த கொலை பண்ணியிருக்கானே, செத்துட்டான ஒருத்தன், அவனுக்கு என்ன ரெமெடின்னு கேட்டிருக்காங்களா? நீ ஏன் கண்டுபிடிக்கல? எதுக்கு அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கல? அந்த செத்தவனுக்கு என்ன, அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் என்ன பண்ணுது, அவன் குழந்தைங்களை ஏதாவது படிக்குதா, யாராவது கேட்டிருக்காங்களா? 4 நாள் கத்துவேன். அரசியல் நடத்திருக்கு, ஜாதி தலைவன்லாம் வந்து கத்துவேன், அதோட போயிடுவானுங்க. அவனுங்க கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. நாகரிகங்கிறதே இல்லாமல் போயிடுச்சுல. நிறையா அப்பாவிகள்லாம் எத்தனை பேர் சாப்பிட்றான்? அவனை பற்றி எவனாவது கேட்டிருக்கானா? ஏதாவது ஒரு அப்பாவிக்காது ஏதாவது ஒரு ரெமெடி மனித உரிமை பண்ணி கொடுத்துருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாயில் நல்லா பேசுவாங்க. என் வாயிலேயே மாட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. போலீஸை இழிச்சவன் யாருன்னா போலீஸ்காரன் தான். போலீஸ்காரன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான், அவனை ஃப்ரீ ஹேண்டாக விடுங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க சார், ரவுடிகளை வளர்த்து விடுறதுலையும் சரி, ரவுடிகள் மேலே ஆக்ஷன் எடுக்கும்போது அதை தடுக்கிறதும் சரி, அரசியல்வாதிகள் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா எல்லா ரவுடிஸையும் காப்பாற்றிருக்கணும்ல. அதுக்குள்ளே அவன் ஒதுங்கிக்குவான். தனக்கு ஆபத்து வருதுன்னா எல்லாரும் ஒதுங்கிக்குவாங்க. யாரும் மல்லு கட்டிட்டுலாம் நின்று இந்த ரவுடியை காப்பாற்றணும்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களாம் ஒரு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்களோ இல்லைய. அரசியல்வாதி தான் ரவுடியை வளர்க்குறான், போலீஸ் தான் ரவுடியை வளர்க்குறலாம், சும்மா ஒன்றும் இது கிடையாது. நம்ம வேலையை பார்க்கணும். போலீஸ் வேலையை பார்க்கணும், அரசியல்வாதி அரசியல் வேலையை பார்க்கணும், வழக்கறிஞர் வேலையை பார்க்கணும். வழக்கறிஞர்கள் வந்து அவருக்கு வர்ற கிளைண்ட்டை வந்து தானே கிளைண்ட் ஆகிடக்கூடாது, அவனை கிளைண்ட்டாகவே நடத்தணும்.
தானே நம்மளே அவனை மாதிரியே கூடயே சேர்ந்து அவன் நமக்கு ரொம்ப சொந்தக்காரன் பண்ண. உனக்கு வரனா அட்வொகேட்டுக்கு வரனா கிளைண்ட்டு வா, என்ன வேணும் எது வேணும் அவ்வளோதான் ரவுடி. அது உங்கள் தொழில் இது தர்மம். ரவுடி வரலாம், எவனாலும் வரலாம், அதோட நிறுத்திக்கணும். நீங்கள் போய் அவனா மாறுறீங்க, அதுதான். நீங்களா இல்லைன்னா பிரச்சனைகள். நானாக இருக்கணும், நீங்களே உங்களை மாதிரியே இருக்கணும்னு நான் நினச்சேன்னா நான் கெட்டு போயிடுவேன். நானாக இருந்தோம்னா ஒழுங்காக போயிடும். அது மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா கரெக்டாக போகும். ரவுடிகள் திருந்தி வாழ்ந்தா கூட அவங்க வாழறதுக்கு முடியல, கொலை செய்யப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி. எந்த மாதிரி ரவுடிகளில் நிறைய ரவுடி இருக்கு. கொலை பண்ண ஜாகத்தான் செய்வான். ஏதோ ஒரு சொந்த மோட்டிவ் இது இருந்து இறந்துட்டா போகிறார். அதாவது கூலிக்கு போய் வெட்டுறவன் அவனுக்கு வரும்போது வெட்டி போட்டு தான் செத்தானோ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரவுடி தானே. இன்னைக்கு எத்தனை பெரிய ரவுடிலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான். அவன் நான் கொலையே பண்ணல, தியாகியா. காசுக்கு கொலை பண்ணவங்களாம் எத்தனை பேர் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாம் பேசுகிறீங்களா, அண்ணன் தம்பி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போ நாளைக்கு அவன் ஒருத்தன் இன்றைக்கி இல்லை ரவுடி, நாளைக்கு பெரிய ஆளாயிடும். சில மூவிஸில் காட்டுற மாதிரி இப்போ இதெல்லாம் மூவிஸ்லேயும் சில விஷயங்களை அந்த காலத்தில் எடுத்த படங்கள்லாம் சண்டைகளும் ஒலிம்பிக் கேமாக இருக்கும். சிலம்பு சண்டை இருக்கும், இது இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கும், வால் சண்டை இருக்கும், இது இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், அருவா எடுத்து வெட்டுறான், துப்பாக்கி சுடுறான். எதுக்கு? சென்சார் போர்டு எதுக்கு இருக்குது? தீவிரவாதத்தை வளர்த்து விடுற. அன்றைக்கி அதை பார்த்தோம்னா இளைஞர்கள் மத்தியில் பசுமரத்து ஆணி போல் பதிஞ்சிருது. இளைஞர்கள் பார்க்குறான், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. அவன் கேம் விளையாடும்போது கூட, குழந்தை கேம் விளையாடும்போது கூட துப்பாக்கியில் சுட்டு தான் விளையாடுது. அன்றைக்கி துப்பாக்கியில் சுட்டா வந்துச்சு. அன்றைக்கி சிலம்புக்கு போவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கபடி விளையாட போவோம், ஸ்போர்ட்ஸு கிரவுண்டில் கிடக்கும். இன்றைக்கி நீங்கள் காலையில் எந்திரிச்சு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசானவன் தான் கிரவுண்டில் இருப்பான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் கிரவுண்டில் இருப்பான். வயசானவன் யாருமே கிரவுண்டுக்கு வர மாட்டான். அவன் வயக்காடு அது இதுன்னு போயிருப்பான். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிரவுண்டில் இருப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வயதானவர்களும் கிரவுண்டில் இருப்பான். இவன் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். எல்லாம் செல்ஃபோன்லேயே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சென்சாரை என்ன பண்ணுது? எல்லாமே கெட்டு போகுது. அடாவடித்தனமாக அருவா வெட்டுற 10 பேர் வருது, திருப்பி தாடியை வச்சுக்கிட்டு சுடுறது, அது இது பல விஷயங்கள் வருது இல்லை. அப்போ அதை பார்த்தோன்னே இளம் மனசு அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நம்ம சொல்கிறத கேட்குறது கிடையாது. பழைய காலத்தில் எம்ஜிஆர் படம், சிவாஜி, இந்த மாதிரி நிறையா படம் பார்த்தீங்கன்னா தத்துவமாக இருக்கும். ஒரு படத்தில் திருடாதேங்கிற படத்துலலாம் அந்த எம்ஜிஆர் பாடுற, திருடாதே பாப்பா திருடாது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இறக்கு மறந்து விடாது. இந்த மாதிரி பாடின பாட்டு. இன்றைக்கி ஏதாவது ஒரு பாட்டை சொல்லுங்கள், அந்த மாதிரி பாட்டை. நல்ல நேரத்தில் கூட சொல்லுவார், கூத்தாடிகள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பாடமாக இருக்கணும், நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். இன்றைக்கி யாரையா சொல்லுங்கள். கொக்கி குமார்னு ஒரு படத்தில் பேர் வைக்கானுங்க. அவன் ரவுடி, பக்கா ரவுடி, எஸ்ஐ மர்டர் பண்ணவன் கொக்கி குமார். ஏதோ நாய் சேகர், அந்த மாதிரி எதோ வச்சுக்கிட்டு ரவுடிஸம் ஒரு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இந்த காலத்தில். அதுக்கு காரணம் யார்? படங்கள். துப்பாக்கி எடுக்க வேண்டியது, சுட வேண்டியது, 10 பேர் போக வேண்டியது, அருவாலை வச்சு வெட்ட வேண்டியது. அப்போ இவனு நினைக்கிறான் இப்படியே செஞ்சா எப்படின்னா இருக்கு, சினிமான்னு நினைக்க மாட்டேங்க. அவன் நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வரான். அப்போ சென்சார் இதை கட் பண்ணணும். அதாவது நீங்கள் சில படங்களில் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் சம்பந்தமாக சில படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. எது? அது நீங்கள் காக்கா மாதிரி படங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுவும் செய்ய முடியாது. அதுவும் எப்படி செய்ய முடியும்? டெமோக்ரஸியில் எப்படி செல்ல முடியும்? டெமோக்ரஸியில் செய்ய முடியாது. அதாவது இங்கிலீஷ் சொன்ன மாதிரி டெமோக்ரஸி இஸ் அ செல்டர் ஆஃப் கிரிமினல்ஸ். அதாவது எப்போதுமே எதில் டிக்டேட்டர்ஷிப் இருக்கணும், எதில் டெமோக்ரஸி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். சுதந்திரம் இருக்க வேண்டியதான், தப்பே இல்லை. ஆனால் அது லிமிட்டோடு இருக்கணும். உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து என்ன டெமோக்ரஸி? அது நாடு கெட்டுப்படும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாமே அதை பயன்படுத்துவாங்க. லூப் லைன் எவ்வளோ எங்கெங்கே இருக்குங்கிறத தான் நம்ம பயன்படுத்த முடிய மெரிட்டில் யாருமே பண்ணுறதில்ல. இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய அதிகாரிகள்கிட்ட பணி வச்சுருக்கீங்க. நீங்கள் பார்த்து பிரமிக்கிற அதிகாரின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு பிடித்த அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் லெவலில் எனக்கு இன்ஸ்பெக்டர் அரசு சார் என்னுடைய குரு, ஆரம்ப குரு. எனக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஆரம்பித்தது அவர் தான், அரசு சார்னு சொல்லி. இப்போ தாராபுரம், சின்ன தாராபுரத்தில் இருக்கிறார், ரிட்டையர்ட் ஆகிட்டார், 80 years ஓல்டு. ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்தது நம்ம திருப்பாட்டி சார். வால்ட்ரு சார்லாம் ட்ரைனிங்கில் இருந்தே வால்ட்ரு சார் எனக்கு உண்டு. ட்ரைனிங்கில் வால்ட்ரு சார் தான் எனக்கு ட்ரைனிங், டிஜி. அதுக்கப்புறம் திருப்பாய் சாருக்கு அடுத்தது விஜயகுமார் சார்கிட்ட கொஞ்சம் நாள் இருந்திருக்கேன். ரொம்பலாம் வேலை பார்த்ததில்ல. விஜயகுமார் சார்கிட்ட அந்த ஆப்ரேஷன் மட்டும்தான்.
ஒன்லி ஒன் ஆப்ரேஷன் தான். அந்த ஆப்ரேஷன் முடிச்ச உடனே இது பண்ணிவிட்டேன். விஎன்டிஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, பழைய விஎன்டிஸ் சார். அவங்கெல்லாம் ஒரு இது, அதாவது ஒரு இல்லை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டா வால்டர் சார், வைகுந்த் சார் ஞாபகப்படுத்த வேண்டியவங்க. அவங்கெல்லாம் ஜிம் ஆஃபீஸர்ஸ். எனக்கு அவங்ககிட்ட வைகுந்த் சார் தான் செலெக்ஷன். எனக்கு என்னுடைய செலெக்ஷனில் அவர் தான் டிஜி, செலெக்ஷன் டிஜி வைகுந்த் சார். அவருடைய இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை பார்க்கல, ஆனால் அவங்களுடைய சாருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வால்டர் சார், திருப்பி கமிஷனர் பழைய ராதாகிருஷ்ணன் சார் கமிஷனர், இவங்க மறுபடியும் பிடிக்கும். இப்போ அதுக்கப்புறம் திருபா சார், சைலேந்திரபாபு சார், இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும். கருணாசாகர் சார். எனக்கு வந்து கடைசியாக ரொம்ப இது பண்ணது வந்து அவங்களாம் நல்லா, எனக்கு அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உண்டு. இப்போ வந்து எங்கள் டிஜி வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் இதில் வந்து எங்கள் டிஜி வந்து ரொம்ப இது பண்ண வினோத் வான்கடே சார், ஏடிஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்கள்ல 2 பேரும். அது மாதிரி ஐஜி இன்ட்டு சார், செந்தில் வேலன் சார். நான் ரிட்டையர்டு ஆனேன்னா இந்த 3 பேர் தான் காரணம். யாரோ சொல்லலாம், நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு காரணம் எங்கள் டிஜி சார், ஏடிஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் வினோத் வான்கடே சார், 3வது வந்து ஐஜி இன்ட்டு சார் செந்தில் வேலவன் சார். இந்த 3 பேருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் சிஎம்க்கு. இவங்க 3 பேருடைய முயற்சி தான் திருப்பி சிஎம் தலையிட்டு முடித்தது. இன்னைக்கு புதுசாக போலீஸ் இதுக்கு வர்ற விரும்புகிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொன்ன ஒரு இதுதானே என்னென்னு சொல்லுவீங்க? அவங்க வரும்பொழுது வந்த பிறகு ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். வரவருங்க எல்லாருமே ஒரு பெருசாக எதையாவது சாதிக்க போகிறோம்னு நினச்சலாம் வரமாட்டாங்க. ஏதோ போகணும், மாத சம்பளம் இவ்வளோ ரூபா கிடைக்குதா, சம்பளம் வாங்கணும், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணுங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு, பப்ளிக்கு சர்வ் பண்ணலாம். கிரிமினல்ஸுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுக்காக 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இந்த 1000 பேர் அவங்க அப்படி தப்பாக பேசிடுவாங்களோ, இப்படி தப்பாக பேசிடுவாங்களோ எண்ணக்கூடாது. உனக்கு என்ன தோணுதோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இருக்கிற அதிகாரிகள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாலேயும் சப்போர்ட் பண்ணாங்க, இப்போங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இடையில கொஞ்சம் ஏன்னா அவங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளே இவ்வளோ திட்டு வாங்குறோம்னா அவங்க எவ்வளோ திட்டு வாங்குவாங்க, எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் நீ கை கட்டி நிற்கணும். அதனால் ஆஃபீஸர்ஸ் வந்து அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒன்று இன்வால்மெண்ட் வேணும். இவங்க வரும்பொழுதே நம்ம வந்து ராஜா நினச்சிட சர்வெண்ட் மாதிரி வரணும். வி ஆர் பப்ளிக் சர்வெண்ட். எல்லாருமே மக்களுக்கு வேலை பார்க்குறது, அதுக்காக கிரிமினல்ஸுக்கு வேலை பார்க்கல. கிரிமினல்ஸாக நடத்தணும், பப்ளிக்கை வந்து மனுஷனாக நடத்தணும். அவன் ஏழையாக அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரணும், மெச்சூரிட்டியில் வரணும். வந்தோடனே இவங்க கால் மேலே கால் போட்டுட்டு இந்த ரோலிங் சேரை போட்டுட்டு போய் சாஞ்சிட்டு உட்காந்துட்டு அப்படி பண்ணுறது வந்து, ரோலிங் சேரெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ்லேருந்து டிஎஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் எடுத்துடணும். இந்த ரோலிங் சேர் போட்டாலே அந்த இது வராது, சுத்த வேண்டியது இருக்கும். அப்படி இந்த ஆஃபீஸ்லலாம் ஈக்குவலாக சேமாக ஒரே மாதிரி சேர் பண்ணணும். பப்ளிக் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எல்லாரையும் உட்கார வச்சு பேசணும். கான்ஸ்டபிளை முதல் கொண்டு உட்கார வச்சு பேசணும். கான்ஸ்டபிளை கூட உட்கார வைக்கலாம், அவனும் மனுஷன் தானே. உட்கார வச்சு பேசினா தான் அவனை வந்து இன்வால்வ் பண்ணணும். ஆனால் அந்த இன்வால்மெண்ட் கிடையாது. கான்ஸ்டபிள்னால் வேறு மாதிரி நடத்துறது, இது மாதிரி இருந்தால் இன்ஸ்பெக்டர் லெவலில் வரைக்கும் தான், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி லெவலெல்லாம் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். அவங்கக்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். இவங்க கிரிமினல்ஸ்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டியாக போகக்கூடாது. வழியில் சேர்ந்து ஒரு நேர்மையாக நம்ம செயல்படணும் அப்படின்னு இருக்கிற, இல்லை நேர்மையாக செயல்படுற ஒரு அதிகாரிகளுக்கு என்ன விதமான நெருக்கடிகள் இருக்குது காவல்துறை? நேர்மையாக கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அவனை போடான்ட்டு விட்டுருவாங்க. அவனை விடுங்க, அவன் அந்த ஆள் கேட்க மாட்டான், விட்டுருங்கன்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வரும், அது வரும், அதெல்லாம் அதுவும் ஆஃபீஸர்ஸ் லைக் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல இருந்து நான் சொல்கிறேன், மற்ற இடம்னா நிறைய இடத்துல ப்ரெஷர் வந்தால் கூட ஆஃபீஸர்ஸ் லைக் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸ், எங்கள் மென்னு, போலீஸு, இன்ஸ்பெக்டர், எல்லா ரேங்க்லேயும் அப் டு கான்ஸ்டபிள்லேருந்து டிஜி சார் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் போலீஸில். நம்ம வந்து மதிக்கணும். நம்ம வேலை வாங்குறது தப்பு இல்லை, கான்ஸ்டபிளில் வேலை வாங்கணும், இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கணும், எஸ்ஐ வேலை வாங்கலாம், நம்ம டிஎஸ்பி வேலை வாங்கலாம், எல்லாமே. ஆனால் மரியாதையோடு வேலை வாங்கணும். மரியாதை இல்லாமல் பேசிடக்கூடாது. எல்லா கான்ஸ்டபிள்ஸும் எல்லாரும் ஒன் போல் இருப்பாங்களா? 5 பேரில் ஒன்றா இல்லைல்ல, ஒரு கான்ஸ்டபிள் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும்.